குழந்தை மலம் முக்கி போறாங்களா, இதை செய்யுங்க. ஓபிக்கு வர நிறைய மதர் தன்னோட குழந்தை மலம் கழிக்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில குழந்தை வந்து மலம் கழிக்கணும் அப்படின்னாவே பயந்துட்டு போய் சோபாக்கு பின்னாடி ஒளியிறது, நின்றுட்டே வந்து மோஷன் போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளைண்டா சொல்றாங்க. ஒரு சில மதர் வந்து எனக்கு என் குழந்தை மோஷன் போகணும் அப்படின்னாவே நான் மெடிசன் கொடுத்தாதான் போவாங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இந்த மலச்சிக்கல் நம்ம கொடுக்குற மெடிசனால பியூர் ஆகுமா, இல்ல உணவு ஏதோ அதுக்கு ஸ்பெஷலா கொடுக்கணுமா அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோல நான் சொல்ல இருக்கேன். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிராக்டிக்கல் டிப்ஸ் எல்லா மதருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவராகவும் உணவு ஆலோசகராகவும் இருக்கிறேன். நிறைய மதர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை ஒருவேளை மோஷன் போகல அப்படின்னாவே அது மலச்சிக்கல் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் தன்னோட குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போறாங்க, இல்ல அவங்களுடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத கூட நோட்டீஸ் பண்ணாம இருக்கிறாங்க. இங்க நான் சொல்ல போறதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தை நார்மலா பிறந்தப்ப நிறைய தடவை அதிகமா போறது நிறையவே நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. அது எல்லாமே ரெகுலேட் ஆகுறதுக்கு 1 மாசம் ஆகும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் குடிக்கிற வரைக்குமே அது வந்து ரெகுலேட் ஆகாம இருக்கும். ஒன்ஸ் வந்து 6 மாத முடிவுல வந்து நம்ம சாப்பாடு ஆரம்பிக்கிறப்ப நிறைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய மோஷன் பேட்டர்ன் வந்து செட் ஆயிருங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு 1 வயது கூட ஆகும். சோ 1 வயது தாண்ட ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 1 தடவையில இருந்து 2 தடவை மலம் கழிப்பாங்க. ஒரு சில பேர் மாறுதலாக 2 நாளைக்கு 1 தடவையாவது மலம் கழிப்பாங்க. அப்ப மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்ப அப்படின்னா, ஒரு வாரத்திலே வெறும் 2 தடவை தான் மலம் கழிக்கிறாங்க. இது மாதிரி தொடர்ந்து 2 வாரமா 2 தடவை தான் கழிச்சாங்க அப்படின்னாலோ அவங்க மோஷன் போக்குறப்ப ரொம்ப ஹார்டாவோ இல்ல ஸ்ட்ரெயின் பண்ணி, சில குழந்தைகளுக்கு வந்து ரத்தம் கூட கலந்து வந்து மோஷன்ல வந்து தெரிய வரும். ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஆட்டுப்புழுக்க மாதிரி அவ்வளவு ஹார்டா போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னாவே இது வந்து மலச்சிக்கலுடைய அறிகுறி அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மலச்சிக்கல் வந்து 90ல இருந்து 95% பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 10% தான் வேற ஏதோ உடம்புல வேற ஏதோ குறைபாடு இருக்கு அப்படின்னா, பிறந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஹார்ஷ்பர்க் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் இந்த குழந்தைகளுக்கு வரும். இப்ப நான் இங்க பேச போறது இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் முக்கிய காரணமாக இருக்கு. இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் ஏன் வருது அப்படின்னா, குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஏற்ப தண்ணியை வந்து குடிக்கிறது இல்லைங்க. ரொம்ப கம்மியா தண்ணி குடிக்கிறப்ப அவங்க மோஷன் ரொம்ப ஹார்டா இருக்கிறனால இது வந்து வரும். ஒரு சில குழந்தைங்க வந்து சாப்பிடுறது பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பேக்டு ஃபுட் இல்ல ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடறதுனால, இல்ல மைதா சம்பந்தப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிடுறப்போ குழந்தையோட மோஷன் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நாளடைவுல அவங்களுக்கு வந்து இந்த ஹார்டான மோஷன் வந்து வெளியே வரப்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுவே அவங்க வந்து மோஷன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ண கூட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் நிறைய குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிராவல் டயத்துல வந்து அவங்களுக்கு வந்து வெளியே போகிறது இல்ல ஒரு நியூ டாய்லெட்ல வந்து அவங்க மோஷன் போகணும் அப்படின்னா ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி ஸ்கூல்லயுமே வந்து ரெஸ்ட் ரூம் நீட்டா இல்ல அப்படின்னா கூட, இப்ப ரீசெண்டா என் ஓபிக்கு வந்து ஒரு மதர் கூட சொல்லியிருக்காங்க, என் குழந்தை வந்து ஸ்கூல்ல வந்து டாய்லெட்டோ இல்ல யூரினோ எதுவுமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து அந்த குழந்தை வந்து அழகா சொல்றாங்க, அங்க நீட்டா இருக்காது, அதனால எனக்கு வந்து போக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ண குழந்தைகளுக்கு இது மலச்சிக்கல் ப்ராப்ளமா கூட வருது. இன்னொரு முக்கிய காரணம் இப்ப காலத்துல வந்து குழந்தையோட ஸ்கூல் டைமிங் கூட. இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து 7 o'clock கூட வந்துருது. அப்படிங்கிறப்ப குழந்தைக்கு ஒரு நார்மல் மார்னிங் ரொட்டீன் வந்து செட் ஆக மாட்டேது. எந்திரிச்சு ஒரு 1/2 an hour அவங்க வந்து ஸ்கூல் பஸ்ல கிளப்பி விடுறாங்க. மலம் கழிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு டைமே கூட சில குழந்தைகளுக்கு வந்து இருக்கிறது இல்ல பிராக்டிக்கலா பாக்குறப்போ. நெக்ஸ்ட் முக்கிய காரணமா இருக்கிறது குழந்தையோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு நல்ல வந்து வெளியே ஒரு அவுட்டோர்ல வந்து விளையாடுற அந்த டைமே ரொம்ப கம்மியாயிருச்சு. எல்லா குழந்தையும் இப்ப வந்து படிக்கணும் இல்ல ஸ்டடீஸ், ஈவன் வந்து வீட்டுல இருக்க குழந்தைங்க கூட மொபைல் டைம் தான் அதிகமா இருக்குது தவிர அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இதனால வந்து அவங்களுடைய உடலுடைய வேலைப்பாடுமே ரொம்ப சோர்ந்து போகுதுங்க. இதனால கூட மலச்சிக்கல் வந்து வருது. சோ முக்கிய காரணமா இருக்கிறது இந்த தண்ணியும் அந்த குழந்தை வந்து மோஷன் போகாம அவாய்ட் பண்றது தாங்க. இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷன் எந்த வயசுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மதர் வந்து என் ஓபி கூட்டிட்டு வருவாங்க. பிறந்தல இருந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல டாக்டர், ஒரு வயசுல எல்லாம் சரியா ஒரு நாளைக்கு ஒரு தடவை போனாங்க. ஆனா ஒரு 2.5 வயது 3 வயது குழந்தை வந்து அதிகமா வந்து ஒரு மோஷன் போக மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அப்பதான் ஆரம்பிப்பாங்க. அப்ப நான் வந்து கேட்பேன், வேற என்ன நீங்க உணவுகள் கொடுக்குறீங்க அதிகமா அப்படின்னு
கேட்கிறப்ப நிறைய குழந்தைங்க அந்த ஏஜ்ல வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதர் வந்து பாலாவது குடிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமா வந்து பால் கொடுக்கறனால கூட இந்த கான்ஸ்டிபேஷன் வருங்க. இந்த 2 to 3 வயது குழந்தை தான் மோஷன் ரொம்ப ஹார்டா போகுது இல்ல பெயினா இருக்கும் போய் டாய்லெட்ல உட்காரணும் அப்படின்னாவே அவங்க வந்து சோஃபா கடியில ஒளிஞ்சுக்கிறது இல்ல ரொம்ப அழுவாங்க, பயங்கரமான ஒரு அழுக வரும். சோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம நின்றுட்டே வந்து மலம் கழிச்சிருவாங்க. இத சில மதர் என்ன நோட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இது குழந்தையோட ஹேபிட்டா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறது இல்ல அடிக்கிறது அளவுக்கு கூட போயிடுறாங்க. அந்த தவறு நீங்க பண்ணாதீங்க. ஒரே ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். பெரியவங்களாகட்டும் இல்ல சின்னவங்களாகட்டும் வெஸ்டர்ன் டாய்லெட்டோ இல்ல இந்தியன் டாய்லெட்லயோ நம்ம உட்காந்து நம்மளுடைய ஆசன வாய் டவுன்வர்டா இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த மோஷன் வந்து போக முடியும். நின்றுகிட்டே மலம் கழிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியக்கூறு ரொம்பவே கம்மி தாங்க. ஆனாலும் அந்த குழந்தை வந்து ஹோல்ட் பண்றனால கொஞ்சம் வீக் ஆகுறனால அது வந்து மோஷன் போயிடறாங்க அப்படின்னு சொல்லி தவறுதலா புரிதல் இருக்கு. உங்க குழந்தை இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா இது மலச்சிக்கலோட அறிகுறியா தான் நீங்க எடுத்துக்கிட்டு உடனே டாக்டர் போய் பார்க்கணும் தவிர அவங்களோட ஹேபிட் அப்படின்னு நினைச்சிட்டு தவறுதலா நீங்க நினைக்க கூடாது. உங்க குழந்தைக்கு மலச்சிக்கல் மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தேவைங்கிற டாபிக்கை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல அதை பத்தின வீடியோவை விரிவா நான் போட இருக்கேன். உங்க குழந்தை ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற நம்பரை நோட் பண்ணி வச்சு என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனல் கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இங்க நான் சொல்ல போறது எல்லாமே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைக்கு நீங்க தண்ணி வந்து தேவைங்கிற அளவுக்கு கொடுக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 லிட்டர் தண்ணி நீங்க வந்து அழகா ஒரு மெஷரிங் கப்போ இல்ல வாட்டர் பாட்டிலையும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க அதை வந்து கொடுக்கணும். ஒரு டம்ளர் மட்டும் குடிக்கிறாங்க இல்ல தேவைங்கிறப்ப மட்டும் குடிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ண முடியாம போயிடும். உங்க குழந்தைக்கு தேவைங்கிற அளவுக்கு தண்ணி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா அவங்க யூரின் போறதை வச்சு ஒரு நாளைக்கு டே டைம்ல மினிமம் 4 டைம் போறாங்க அப்படின்னாலோ இல்ல அவங்களோட யூரின் வந்து நார்மலான கலரா இருக்கணும், அவங்க யூரின் டார்க் கலரா இருக்கு அப்படின்னாவே அது வந்து அவங்களுக்கு தண்ணி சத்து பத்தல அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. இரண்டாவதா அவங்க குடிக்க போட பால் ஒரு நாளைக்கு 400 ml மட்டுமே போதுங்க. சோ நீங்க காலையில அண்ட் நைட் 200 ml கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். ஒரு சில மதர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 800 இது 1 லிட்டர் பால் கூட கொடுக்கறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க முக்கியமா அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்ப சில மதர் கேக்குறாங்க கால்சியம் சத்து அப்ப எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில நிறைய உணவுகள்லாம் நம்மளுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு ராகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க டயட்ல கொண்டு வரலாம் தவிர பர்டிகுலரா நீங்க பால்லாம் கொடுத்து கொண்டு வரணுங்கிறது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் உங்களுடைய குழந்தையுடைய டயட்ல ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும். இந்த நார்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து கொஞ்சம் தக்க வச்சுக்கிறோம். சோ இதனால மோஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டா வந்து இருக்கும். சோ ஈஸியா வந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த நார்ச்சத்து குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவை க்ரோ பண்ண வைக்கும். இதனாலையும் குழந்தைக்கு ஈஸியா டைஜஷன் வந்து நடக்கும். இதனால மோஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லாம இருப்பாங்க. வேற இந்த நார்ச்சத்து குடல்ல இருக்கிற மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுனால மோஷன் வந்து ஈஸியா வந்து மலக்குடலுக்கு வந்து வெளியே வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நார்ச்சத்து அதிகமா இருக்கிற உணவுகள் பாத்தீங்க அப்படின்னா வந்து பச்சை காய்கறிகள், கீரைகள், இது எல்லாத்துலயுமே அதிக நார்ச்சத்து இருக்கு. சோ டெய்லி ஒவ்வொரு மீல்லையுமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு காய்கறியை இன்க்ளூட் பண்ண பாத்துக்கோங்க. இது போக பழங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பப்பாளி, கொய்யாப்பழம், மாதுளை, இது எல்லாத்துலயுமே இயற்கையாவே இந்த மலத்தை வந்து சாஃப்ட் ஆக்குற தன்மைகள் வந்து அதிகமா இருக்கு. வாரத்துல 2 to 3 தடவை ஒரு பச்சை நிறம் கொண்ட கீரையை வந்து நீங்க சேர்த்து வரீங்க அப்படின்னாவே இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். முக்கியமா குழந்தையுடைய டயட்ல உலர் திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நீங்க சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னாலும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். குழந்தைகளுக்கு முடிதளவு ஸ்நாக்ஸ் ஐட்டமா நீங்க வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதுவும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்க வந்து ஸ்டாப் பண்றது ரொம்பவே நல்லது. ஜங்க் ஐட்டமோ இல்ல மைதால செய்யப்பட்ட பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்க கொடுக்கறப்ப குடல்ல நிறைய திணிக்கிறப்ப குழந்தைகளுடைய டைஜஷன் ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கும். டைஜஷனே ஆகாம நிறைய குழந்தைங்க வந்து சின்ன வயசுலயே வந்து பருமனம் வந்து அதிகமா ஒபிசிட்டி இல்ல ஃபேட்டி லிவர் இதெல்லாமே கூட அதிகமா வந்து வரத பாக்குறோம். முக்கியமா குழந்தைக்கு பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப உங்க குழந்தை எப்ப வந்து இந்த மலம் கழிக்கிறத அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி சில பேர் வந்து டிராவல் டயத்துல இல்ல ஸ்கூல் டயத்துல வந்து மோஷன் போகல அப்படின்னா நீங்க அவங்களை கொஞ்சம் பேசி புரிய வச்சு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது மலம் கழிக்கிறணும் அப்படிங்கறத புரிய வைங்க. நெக்ஸ்ட் முக்கியமா உங்க குழந்தைக்கு டாய்லெட் ட்ரைனிங்.
நிறைய பேர் வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பிறந்த குழந்தையவே கால்ல வச்சு அப்பதான் பழகணும், டாய்லெட் ட்ரைனிங் அப்பயே ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. ஸோ உங்க குழந்தைக்கு 2 ல இருந்து 2.5 வயசுல வந்து பாட்டி ட்ரைனிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணா போதும். அவங்களுக்கும் அது புரிய வரும். நாளடைவில் வந்து உங்க வீட்டுல இந்தியன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார வச்சு நீங்க பழகிக்கலாம். இப்ப நான் முன்னாடி சொன்ன எல்லா அட்வைஸையும் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா 75% இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் போகும். 25% வந்து நிறைய குழந்தைகளுக்கு மெடிசன் தேவைப்படும். இங்க தாய்மார் நிறைய பண்ற தப்பு என்ன அப்படின்னா, இப்ப டாக்டர் நீங்க போய் பாக்குறப்போ 2 ல இருந்து 3 மாதமோ இல்ல ஒரு சில குழந்தைகளுக்கு 6 மாத காலம் வரைக்கும் கூட இந்த மெடிசன் நாங்க கொடுக்க சொல்லுவோம். ஆனா நிறைய பேர் புரிதல் என்ன அப்படின்னா வந்து 1 வாரம் கொடுத்தோடனே இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் எதுவும் இல்லாம நார்மலா போக மோஷன் போயிட்டாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. உங்க குழந்தைக்கு நாங்க கொடுக்குற மருந்து 1 வாரத்திலேயே சரி பண்ணிடும். ஏன்னா குடல்ல இருக்கிற மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துறதுனால 1 வாரத்துல இது சரியாற மாதிரி தெரியும். ஆனா நீங்க அதை மெடிசனை வந்து கண்டினியூ பண்ணல அப்படின்னா திரும்பி திரும்பி இந்த காரணங்கள் வந்து இருக்கிறதுனால வரதான் செய்யும். உங்க குழந்தைகள் வந்து மேற்கொண்டு நிறைய ப்ராப்ளம் வரும். யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுறதோ பைல்ஸ் மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கூட சில குழந்தைகளுக்கு வந்து வரதை பாக்குறோம். சோ மலச்சிக்கல் மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க எவ்வளவு வேகமா கண்டுபிடிச்சு நீங்க எங்கள்கிட்ட கூட்டிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவு காலங்களோ டாக்டர் அட்வைஸ் படி நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு வரீங்க அப்படின்னாவே ரெக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மீண்டும் வந்து வராம இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. நான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பிளஸ் மெடிகேஷன் ரெண்டுமே தேவைப்படும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு. உங்க குழந்தை தெம்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோ நான் ஒண்ணு போட்டிருக்கேன். வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.